5 கிலோ தீவனம் சாப்பிட்டா 1 கிலோ உயிரிழக்க கூடும். நீங்க மேய்க்க போகணும்னு அவசியம் இல்லை, காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும்னு. நீ சென்னை சிட்டிக்குள்ள ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 சென்ட் இடம் இருக்கா, ஒரு 10 சென்ட் இடம் இருக்கா, உங்களாலையும் ஆடு வளர்க்க முடியணும். சொந்தமா ஃபார்முலேஷன் போட்டு சொந்தமா தீவனம் அரைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா 15 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து தீவனத்துல ஆட். இந்த தீவனம் வந்து எல்லா ஆடுங்களுக்கும் கொடுக்கலாம்னா, வெள்ளாடு செம்மறி ஆடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கண்ணா. 90 நாள்ல உங்களுக்கு 30-32 கிலோ வரைக்கும் வந்துடும். ஊட்டிக்கும் கொடுக்குறோம், ராமநாதபுரத்துக்கும் கொடுக்குறோம். இப்போ இந்த மூட்டைங்களா என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவோம்னா? அதோட ஆரம்ப விலை வந்து நம்ம தீவனத்தை வச்சுட்டு ஒரு 5 சென்ட் இடம் இருந்தாலும் உங்களால 50 ஆடு வரைக்கும் தாராளமா வளர்த்து வித்து அதுலயும் நல்ல லாபம் பார்க்க முடியும். பண்ணை வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடுங்களுக்கு பசுந்தீவனமே இல்லாம, அதுவும் அடர் தீவனம், உலர் தீவனம், இந்த மாதிரி பல தீவனங்களை கொடுத்து நம்ம ஆடு வளர்க்கறது இல்லாம ஒரே ஒரு CFFS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவனத்து மூலியமாவே நம்ம ஆடு வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தீவனங்கள்ல இவங்க எந்த மாதிரி தானியங்கள்லாம் மிக்ஸ் பண்றாங்க, அந்த தீவனத்தை எப்படி எல்லாம் தயார் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அந்த தீவனங்களை கொடுக்கறதால ஆடுங்க எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுது, அது மட்டும் இல்லாம அந்த தீவனத்தை என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுசா ஆட்டு பண்ண வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வீட்டுல வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிங் பெல் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. என் பேரு பிரவீன்ண்ணா, PR ஃபீட்ஸோட CEO. PR ஆட்டு தீவனம்ட்டு 3 வருஷமா ஆடுங்களுக்காக மெயினா செம்மறி ஆடு கிடாய்களுக்காக தீவனம் செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம மில்லு பாண்டிச்சேரியில இருக்குன்னா, பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஸ்டேட்டுக்கு வந்து தீவனம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. உங்களுக்கு இந்த ஆட்டு தீவனம் தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்கண்ணா? நான் ஆரம்பத்துல நானும் ஒரு பண்ணைக்காரன் தானே. நானும் வந்து ஆட்டு பண்ண சொந்தமா வச்சிருக்கேன். கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆட்டுக்கு தீவனம் வாங்கணும்னு தேடுறப்போ வந்து ஒரு சரியான தீவனம் கிடைக்கலன்னு. மோரோவர் நான் கிராஜுவேட் இந்த நியூட்ரிஷன் படிச்சிருக்கேன். நியூட்ரிஷன் படிச்சுட்டு நீங்க படிச்சது அதுதான் படிச்சிருக்கீங்க? ஆமாண்ணே, நான் படிச்சது அந்த நியூட்ரிஷன் படிச்சுட்டு ஆடு வளர்க்கலாம் ஆரம்பிச்சேன். ஆடு அதாவது கோழி வளர்ப்பு மேலாண்மை, அந்த நியூட்ரிஷன் அந்த ஆல் ஓவர் படிச்சிருக்கேன். அதை நான் படிச்சு முடிச்சுட்டு கோழியும் ஆடும் வளர்க்க ஆரம்பிச்சேன். அந்த ஆட்டுக்கான ஒரு தீவனம் தேட ஆரம்பிச்சேன். தமிழ்நாடு ஃபுல்லா தேடினேன்னா, எல்லா இடத்துலயும் தேடினாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வெயிட் கெயின் கிடைக்கல எந்த தீவனத்திலயும். நான் வந்து ஒரு 4-5 தீவனம் ட்ரையல் பண்ணி தான் பார்த்தேன். ஒரு 4-5 இடத்துலயும் தீவனம் வாங்கி நான் ஆட்டுக்கு போட்டு பார்த்தேன். நான் எதிர்பார்த்த வெயிட் கெயின் வரலன்னோட சரியா நம்ம வெளியில இதை தேடுவான்னு நானே வந்து சொந்தமா ஃபார்முலேஷன் போட்டு சொந்தமா தீவனம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு ஆரம்பிச்சீங்க முதல்ல அரைக்க? நான் அரைக்க ஆரம்பிச்சது மாசத்துக்கு 2 மூட்டை அரைப்பேன். மாசத்துக்கு 2 மூட்டை அரைப்பேன். 2 மூட்டை எங்க ஆட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து நியர்பை பக்கத்துல இருக்கவங்க, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு, பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ 3 வருஷத்துல வந்து இப்போ ஒரு பெரிய மில்லா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு. இப்ப எந்த அளவுக்கு இருக்கீங்க? இப்போ ஒரு 100 டன்னுக்கு மேல பண்ணிட்டு 100 டன்னுக்கு மேல இப்போ ஓரளவுக்கு கம்பெனியா ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேண்ணா. இப்போ அப்பத்துல இருந்து சரிண்ணா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஆடு வளர்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஆடு அப்படின்னாலே பசுந்தீவனம் தான் கொடுப்பாங்க. பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், இந்த மாதிரி கொடுத்து வளர்த்து நான் பார்த்துருக்கேன். ஆனா நீங்க சொல்ற வெறும் தீவனம் வரைக்கும் கொடுத்தோம்னாலே போதும் அப்படின்றீங்க. அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. நம்ம காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும்னு. இப்போ வந்து என்னன்னா, அன்னைக்கு நிலம் நிறைய இருந்துச்சு, ஆடை ஓட்டிட்டு போனோம்னா ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர்ல மேய்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு அந்த மேய்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு வந்து மேய்க்கிறதுக்கான ஆட்களும் இல்லைங்க. அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி வந்து ஓட்டிட்டு போனாங்க, காலைல சாப்பாடை வந்து ஒரு இதுல கட்டிட்டு போனாங்கன்னா சாயங்காலம் மேய்ச்சிட்டு வராங்க. இப்ப அது மேய்க்க போறதுக்கான ஆட்களும் இல்லை. அதே மாதிரி உலர் தீவனம்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குடி விற்கிற விலையை பார்த்தா மயக்கம் வந்துடும் போல. கட்டை 500 வாங்குறாங்க, கட்டை 600 வாங்குறாங்க. அதுக்கு தானே நம்ம எதையுமே நம்பி இருக்க கூடாது. ஒரு பொருள் நம்ம நம்பி இருக்கணும். இப்போ வந்து நம்மள்ட்ட தீவனம் வாங்குறீங்களா, தீவனத்தை மட்டும் போட்டு வளங்க. போய் மேய்ச்சி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேய்ச்சி விலை கொடுத்து சைலேஜ் வாங்கி போட்டு பசுந்தீவனம் வாங்கி போட்டு கள்ளக்கொடி காசு கொடுத்து வாங்கி போட்டு மறுபடியும் இது எல்லாம் பத்தலன்னு நம்ம தீவனம் வாங்கி போட்டு இவ்வளவு செலவு பண்ணி நமக்கு வர லாபத்துல கடைசியா குறைஞ்சிருதுன்னு. அதுக்காக எல்லா செலவையும் குறைச்சி வெறும் அடர் தீவனம் மட்டும், இந்த தீவனத்தை மட்டும் வச்சு வளர்க்கறதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணுது. அதான் அதிகமா இந்த செம்மறி ஆட்டு கிடாய்களுக்காக டிசைன் பண்ணதுன்னு. செம்மறி ஆட்டு கிடாய்களுக்கு நல்ல வெயிட் வரதுக்காக டிசைன் பண்ணுது. இந்த தீவனத்தை மட்டும் வச்சு உங்களால் தாராளமா வளர்க்க முடியும். அதே மாதிரினா இப்ப நம்ம தீவனம் கொடுத்து வளர்க்குறப்ப ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே அதுல ஒரு 4 ஆடு வளர்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு ஆடு வளர்க்கணும்னு ஆசை. ஆனா வந்து என்னன்னா, அவங்கள்ட்ட இடம் இருக்காது. நீ சென்னை சிட்டிக்குள்ள ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஊருக்காட்டுலயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இடம் இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கும் வீட்டு கொள்ளையில கூட 10 ஆடு 15 ஆடு வளர்க்கறதுக்கான வாய்ப்பு நம்ம தீவனம் ரெடி பண்ணி கொடுக்கும். நம்ம தீவனத்தை வச்சுட்டு ஒரு 5 சென்ட் இடம் இருந்தாலும் உங்களால 50 ஆடு வரைக்கும் தாராளமா வளர்த்து வித்து அதுலயும் நல்ல லாபம் பார்க்கும். ஆனா இப்ப நம்ம இந்த 15 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து தீவனத்துல ஆட் பண்றோம்ல, இந்த 15 வகையான மெட்டீரியல்ஸுமே வந்து A கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் தரமா உள்ளது மட்டும் தானே வாங்கி பர்ச்சேஸ் பண்றோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து மக்காசோளம். ஆடுங்களுக்கு வந்து வெயிட் ஏறதுக்காக மெயினா இதுல 25% ஆட் பண்ணுவோம்னு.
இது வந்து கோதுமை பூசா தவிடுன்னு. கோதுமை தவிடும் அந்த ஃபைபருக்காகவும் நல்லா வெயிட் ஏறதுக்காகவும் கொண்டு வர்றதுன்னு. இது வந்து ஃபெர்மெண்டட் பிராண்ட்னு சொல்லுவாங்கண்ணே, பதப்படுத்தப்பட்ட தவிடு. இந்த தவிடுல தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணி வச்சிருப்போம். இது வந்து அரிசி தவிடு. இது வந்து டிஓஆர்பி எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடுண்ணே. இது பட்டாணி பொட்டுண்ணே. இது மெயினாக ஃபைபருக்காக கொண்டு வர்றதுண்ணே. இது வந்து கடல புண்ணாக்குண்ணே. இது ஏ கிரேடு நயம் கடல புண்ணாக்கு. எந்த கலப்படமும் தவிடு கலப்படம் இல்லை, நயம் கடல புண்ணாக்குண்ணே. இது வந்து துவரம் பொட்டுண்ணே. துவரம் பொட்டு வந்து மாவோட உள்ளது. ஒரு சில வந்து என்னன்னா வெறும் துவரம் பொட்டு மட்டும் சேர்ப்பாங்க. இது மாவோட உள்ளது. இந்த பருப்போட பவுடர் நிறைய இருக்கும். அதனால வந்து இது நல்ல புரோட்டீனும் இருக்கும், ஃபைபரும் நல்லா இருக்கும்ண்ணே. இது வந்து கொண்டகடலை தூசிண்ணே. கொண்டகடலை தூசி, மூக்கடலை தூசி. இது வந்து கால்சியம் பவுடர்ண்ணே. அந்த ஆடுங்களுக்கு அந்த கால்சியம் சத்து குறைபாடுக்காக இது பண்றதுன்னு. இது வந்து டிடிஜிஎஸ்ண்ணே. டிடிஜிஎஸ்னா கான்டிடிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து புரோட்டீன் ஜாஸ்திண்ணே. புரோட்டீன் 25% இருக்குண்ணே. இது வந்து நயம் கோதுமை தவிடுண்ணே. நயம் கோதுமை தோணுது. இது வந்து சிறுதானிய பொட்டு. சிறுதானியம்னா அந்த வரகு, சாமை, குதிரைவலி அதெல்லாம் இருக்குல்ல, அதுங்களோட பொட்டுனா அதுங்களோட மாவும் கலந்து வரும். இதுவும் வந்து ஃபைபருக்காகவும் ஆட்டுக்கு அந்த சத்து எல்லாம் கிடைக்கிறதுக்காக வர்றதுன்னு. இது வந்து நாட்டு உப்புன்னு நம்ம ஆட் பண்ற நாட்டு உப்பு. இந்த ஜெக்கில் இருக்கு இதுதானே சக்கரைப்பாகு. சக்கரைப்பாகு. இந்த சக்கரைப்பாகு வந்து என்னன்னா ஆடுங்களுக்கு வந்து சுவையும் ஏற்றி கொடுக்கும். பிளஸ் வந்து செரிமானம் ரொம்ப நல்ல செரிமானம் ஆகும்னு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட மெயினான ஐட்டமே தானே என்ன, இது வந்து ப்ரீமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா ஈஸ்ட், மினரல் மிக்சர், லிவர் டானிக் எல்லாமே இதுல கலந்து வந்துடும். இந்த இதுதானே ஆடுங்களோட அந்த செரிமானம் வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கும் நம்ம இந்த கொடுக்குறோம்ல 14 மெட்டீரியல்ஸ், இந்த 14 மெட்டீரியல்ஸும் ஆட்டுக்கு வந்து போய் சேர்றதுக்கு அந்த அப்சர்ப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த உறிஞ்சும்ல, அது நல்லா உறிஞ்சி நல்லா அப்சர்வ் பண்றதுக்காக இந்த ப்ரீமிக்ஸ் ஆட் பண்றாங்க. ஆனா இப்ப நம்மள்ட்ட 2 வகையான தீவனம் இருக்குண்ணே. ஒன்னு CFFS, அது வந்து செம்மறி கிடாய்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான வெயிட் வர்றதுக்கான தீவனம்னு. இன்னொன்னு வந்து பிரீடர் மேஷ்னு ஒரு தீவனம் இருக்குண்ணே. அந்த தீவனம் வந்து பெட்டை ஆடுங்களுக்காக குறிப்பா டிசைன் பண்ணதுண்ணே. அதாவது எப்படின்னா குட்டி போடுற ஆடுங்களுக்கு பால் நல்லா வர்றதுக்கு, ப்ளஸ் வந்து இந்த மழை காலத்துலலாம் கீதாரிங்க வந்து ஒரு கொட்டாய் போட்டுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் செம்மறி ஆடு பெட்டை ஆடுங்களை மேய்க்க முடியாமல் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் போடுறதுக்கு பெட்டை ஆடுங்களுக்காக பிரீடர் மேஷ்னு ஒரு தீவனம் இருக்குண்ணே. CFFSன்னு ஒரு தீவனம் இருக்குண்ணே. நம்ம வந்து அதுக்கு என்ன தேவை, இப்போ கிடாய்ங்களுக்கா அதிகமாக வெயிட் வரணுமா, அதுக்கு என்ன தேவை, இப்போ பெட்டை ஆடுங்களுக்கா அது வந்து நல்லா குட்டி போட்டு பால் நல்லா கொடுக்கணுமா, அதுக்கு என்ன தேவை, அது மாதிரி பிளான் பண்ணி 2 தீவனம் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ரெகுலராக செம்மறி கிடாய்களுக்காக கொடுக்குற CFFS பிரதர். இது வந்து அதிகமான வெயிட் கெயின்காக உள்ளது. இது பவுடராகுன்னு நினைச்சீங்கன்னா இதே ஃபார்ம் வந்து பெல்லட்டா இருக்கு. இதே CFS தீவனத்தை பெல்லட்டா. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? ரெண்டுத்துக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை பிரதர். இது பவுடர், இது பெல்லட். ரெண்டுத்துல எது வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுத்துல எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இது வந்து அந்த பெட்டை ஆடுங்களுக்கான மேஷ் தீவனம், நம்ம பிரீடர் மேஷ் தீவனம். இப்போ நீங்க வச்சுன்னு இருக்க தீவனத்தை ஆட்டு கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு எடை கூடும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம தீவனம் வந்து CFFSங்கிற பேர்ல கொடுத்துட்டு இருக்கோம். 5 கிலோ தீவனம் சாப்பிட்டா 1 கிலோ உயிரிழை கூடும். அதாவது FCR வந்து 5:1 சொல்லுவாங்க. அது வந்து மாசத்துக்கு 5 கிலோ உயிரிழை கூடுதுண்ணா. மாசத்துக்கு 5 கிலோ. மாசத்துக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான செம்மறி ஆடு எடுத்து தீவனம் கொடுக்குறப்ப வந்து 5 கிலோ உயிரிழை கூடுது. அதாவது 3 மாசத்துக்கு ஒரு பேட்சுக்கு 15 கிலோண்ணா. 15 கிலோ. இப்ப நீங்களே ஒரு புது ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வரீங்கன்னா அது 15 கிலோ இருக்குன்னு வைங்களா, 35 கிராம்னா 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ கொடுக்கணும் 15 கிலோ உயிரிழை உள்ள ஆட்டுக்கு. ஆனா வந்து நீங்க எடுத்தோடனே முதல் நாளே 1/2 கிலோ கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணோம். எப்படின்னா வந்து முதல் நாள் ஒரு 100 கிராம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 200 கிராம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் கொடுக்கணும். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1/2 கிலோ கொண்டு வரணும். அந்த ஆடுங்களுக்கு எப்ப வயிறு நல்லா செட் ஆகி எப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் 1 கிலோ உயிரிழைக்கு 35 கிராம் கணக்கு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு மாசம் 5 to 5.5 கிலோ, ஒரு சில கேஸ்ல எல்லாம் 8-9 கிலோ வரைக்கும்லாம் வெயிட் ஏறி இருக்குன்னு. ஆனா அதை நாங்க சொல்றது இல்லை. உங்களுக்கு ஆவரேஜா 5 கிலோ மினிமம் ஏறிடும். அதே மாதிரி மாசம் வெயிட் கெயின் ஏறாது. ஏன்னா வந்து அது பால் குடிச்சிட்டு இருந்திருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து வந்து நம்ம கொடுக்குற தீவனம் வந்து செட் ஆகணும். அதனால வந்து மாசம் வந்து ஒரு 3-3.5 கிலோ தானே எதிர்பார்க்கலாம். சமயத்துல 2 கிலோ கூட வரலாம். ஆனா வந்து ஆன் ஆவரேஜா உங்களுக்கு அடுத்த 90வது நாள்ல வந்து உங்களுக்கு 15 கிலோ ஏறி இருக்கும். ஓகேண்ணா. இப்போ இந்த தீவனத்தை எந்தெந்த ஆடுங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த தீவனம் வந்து எல்லா ஆடுங்களுக்கும் கொடுக்கலாம்னா, வெள்ளாடு, செம்மறி ஆடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கண்ணே. ஆனா வந்து நாங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது நெல்லூர் ஜுடிப்பி, மயிலம்பாடி, மேச்சேரி, எட்டயபுரம் பொட்டுக்குட்டி, நாட்டுக்கெடா, இது எல்லாத்துக்குமே அதிகமா. அதுக்கான காரணம் என்னன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த கிடாய்கள் வந்து அதிகமா வெயிட் கெயின் ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த கிடாய்களுக்கு வந்து அது வந்து எப்போதுமே நல்ல பெருசா வளரக்கூடிய கிடாங்க. அந்த கிடாய்களுக்கு
ஆடுகளுக்கு வந்து நம்ம தீவனம் போடுறப்ப சீக்கிரத்திலேயே வந்து எடை கூடிடும்ண்ணே. அதாவது இப்ப நம்ம 15 கிலோல குட்டி எடுக்கிறோம்னா 3 மாசத்துல 30-32 கிலோ வரைக்கும் வந்துடும். 3 மாசத்துலயே வந்துடும். 3 மாசம் தான். 90 நாள்ல உங்களுக்கு 30-32 கிலோ வரைக்கும் வந்துடும். அது வந்து உங்களுக்கு நல்ல லாபமாவும் இருக்கும். ஓகே, இப்ப தீவனத்தை பத்தி சொன்ன பாத்தீங்களா? இப்ப இந்த ஆட்டு தீவனம் வந்து குட்டில இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் குட்டில இருந்து கொடுக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 20 நாள் குட்டில இருந்து கொடுக்கலாம். 20 நாள் குட்டில இருந்தே கொடுக்கலாம். 20 நாள் குட்டில இருந்து எவ்வளவு வயசான ஆடா இருந்தாலும் கொடுக்கலாம்னு. நம்ம தீவனத்துல வந்து அந்த சத்துக்களை வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருப்போம். அதாவது எந்தெந்த சத்து எந்தெந்த அளவுல இருக்கணும்னு கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருப்போம். அதனால சின்ன குட்டில இருந்து பெரிய ஆடுங்க வரைக்கும் எது வேணாலும் சாப்பிடலாம். அந்த வயிறு உப்புறது கழியறது போக்குவரத்து அந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஓகேண்ணா. இப்ப இந்த தீவனம் வந்து இப்ப காலநிலை மாறும்னா, வெயில் காலம் வரும், மழை காலம் வரும், அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே. நம்ம தீவனம் வந்து ஊட்டிக்கும் கொடுக்குறோம், ராமநாதபுரத்துக்கும் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து அதிகமான வெயில், அந்த இடத்துல அதிகமான குளிர், அதிகமான மழை, எல்லா சூழ்நிலைக்கும் கரெக்டா வரணுங்கிற மாதிரி தானே ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். நாங்க ஃபார்முலா போடுறப்பே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தானே போட்டிருக்கோம். எந்தெந்த ஊருக்கு நம்ம விற்க போறோம் அந்த எல்லா ஊருக்கும் இந்த இது கரெக்டா இருக்குமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தானே போட்டுருக்கோம். வெயில் மழை அந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னா எல்லா டைமும் காமனா கொடுக்கும். இப்போ இந்த மூட்டைங்களா என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவோம்னா. கண்டிப்பாண்ணே. இப்போ நம்மள்ட்ட 2 வகையான தீவனம் இருக்குண்ணே. ஒன்னு வந்து CFFSன்னு வந்து செம்மறி கடைங்களுக்கான தீவனம் இருக்குண்ணே. அது வந்து 50 கிலோ மூட்டைண்ணே. மூட்டை 1600ண்ணே. நீங்க 5 மூட்டை வரைக்கும் எடுத்தீங்கன்னா 1600 தான் கொடுக்குறோம். 5 மூட்டையிலேருந்து 20 மூட்டை வரைக்கும் எடுத்தீங்கன்னா 1500 கொடுத்துடலாம்னு. 1500 கொடுத்துடலாம். நீங்க 20 மூட்டைக்கு மேல எடுத்தீங்கன்னா ஃபைனல் பிரைஸா 1450 கொடுத்துடலாம்னு. இதுதான் நம்மளோட ஃபைனல் செல்லிங் பிரைஸ்னு. இது வந்து அந்த பிரீடர் மேஷின் ஒன்று சொன்ன பெட்டாடுங்களுக்கான தீவனம். அதோட ஆரம்ப விலை வந்து 1450ன்னு. நீங்க 20 மூட்டைக்கு மேல எடுத்தீங்கன்னா 1350 கொடுத்துடலாம். சரி, ஓகே. நான் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த தீவனம் தேவைப்படும், அவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணுமா இல்லை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மகிட்ட எல்லா ஆப்ஷனும் இருக்குண்ணே. அவங்க நேர்ல வந்து எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம மில்லு வந்து பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா லொகேஷன் அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த மீன்ஸ்ல போட்டாலும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி பார்சல் அனுப்பி விட்டுருவோம். ஓகேண்ணா. இப்ப வீட்டுல வந்து ஒரு 2 ஆடு 3 ஆடு ஆசைக்கு வளர்ப்பாங்க நிறைய பேர். இப்ப சென்னை சைட்ல சிட்டி சைட்ல இருக்கவங்க வீட்டுல ஆசையாக வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ 1 மூட்டை 2 மூட்டை தான் தேவைப்படும், அவங்களுக்கு அனுப்புவீங்களா எப்படின்னு அதை பத்தி கொஞ்சம். தாராளமான நம்ம மினிமம் அனுப்புறது 50 கிலோ 1 மூட்டை. எனக்கு நாங்க குறைஞ்சபட்சம் அனுப்புறது 50 கிலோ 1 மூட்டை. இப்ப என்கிட்ட 2 ஆடு தான் இருக்கு, எனக்கு 1 மூட்டை 1 மாசத்துக்கு போதும்னு சொன்னாலும் நாங்க அனுப்புறோம். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆட்டு தீவனம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். அப்படி இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாலும் அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி மொத்தம் 5 ஸ்டேட்டுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் 1 மூட்டையில இருந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம ஆடு வளர்க்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.